மேடம் இந்த மேரேஜுக்கு முன்னாடி வந்து ஃபீமேல் வந்து என்னமா டெஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும் மேடம்? ஒரு பெண் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு தடவையாவது டாக்டர் கன்சல்ட் பண்ணணுங்க. அதாவது ப்ரீ மரைட்டல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது. அவங்களுக்குடைய ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுன்னா அதை கன்சல்ட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். சில டைம் வந்து பிசிஓடி அந்த மாதிரி சில ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ அதுக்காக அவங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணி அதை வந்து சரி பண்ணிக்க வாய்ப்பு உண்டு. அது இல்லாமல் சில பேசிக் பிளட் டெஸ்ட்லாம் அவங்க பார்த்துக்கலாம். லைக் ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் ரொம்ப அனிமிக்காக இருப்பாங்க, ஹீமோக்ளோபின் லெவல் பார்த்து அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் பிஃபோர் மேரேஜ். ஏன்னா மேரேஜ் ஆனவுடனே அடுத்து வந்து அவங்க குழந்தை பேர் கன்செப்ஷன் ப்ரெக்னன்சி அந்த மாதிரி போவாங்க. ஸோ முன்னாடியே அந்த ஹீமோக்ளோபின் லெவலை வந்து கரெக்டாக வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ரெண்டாவது தைராய்டு லெவல் செக் பண்ணிக்கலாம். சுகர், தைராய்டு, பிபி இது எல்லாமே ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சி ரொம்ப காமனாக இருக்குது எல்லாத்துக்கும். ஸோ விட்டமின் டி லெவல்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து இந்த பிசிஓஎஸும் ரொம்ப காமனாக இருக்குது. ஒபிசிட்டி, ஓவர் வெயிட் இதெல்லாம் இருக்குது. ஸோ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த டயட்டிஷியன் கவுன்சிலிங் எடுத்துகிட்டு வெயிட் ரிடக்ஷன் பண்ணிவிட்டு ஃபிட்டாக இருந்தாங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் வந்து லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பர்.